ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கவும், உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். இங்கே போதிப்பவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் என்னோடு கூட தேவன் இடைபெறுபவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது இந்த நாளில் நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார். சரி, சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? டைம் ஃபார் ரீகேப். சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும், இரகசிய வருகையை குறித்தும், பகிரங்க வருகையை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பரலோக ராஜ்யம் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு உவமைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரலோக ராஜ்யத்திலே யார் செல்ல முடியும் என்பதை நாம் பார்த்தோம். பரலோக ராஜ்யத்திலே புறம்பான இருள், உள்ளான வெளிச்சம் என்று சொல்லி பார்த்தோம். அதில் யார் யார் செல்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்ம பார்த்தோம் பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் புளித்த மாவாக வைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே சொன்ன விதமாக நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் நானும் புளித்த மாவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் ஏரோதின் புளித்த மாவுக்கு மார்க்கு 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னதைப் போல ஏரோதின் புளித்த மாவுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பரலோக ராஜ்யம் யார் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே ஆனால் ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமை என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்பது, கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுமையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது ஆவியிலே எளிமை என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை குறித்தும், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களை குறித்தும், அது மாத்திரமல்ல அவரை கொண்டு தேவன் செய்த பெரிய அற்புதங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. திருச்சபையாகிய நீங்களும் நானும், மணவாட்டியாகிய நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவருடைய வருகையிலே நாம் எதிர்கொண்டு போகப் போகின்றோம். அந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னோட்டமாக, ஃபோர் ரன்னராக அல்லது ஃபர்ஸ்ட் லுக் என்று சொல்லுவோம் இல்லையா, ட்ரெய்லராக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யார் அந்த மனிதன்? எலியா. கரெக்ட். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாக்கோபு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து, போதும், நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி. எலியா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பொதுவாக இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசிகள் யாரை அடையாளப்படுத்துவார்கள் என்று சொன்னால் மோசேயை அடையாளப்படுத்துவார்கள். மோசேயை அவர்கள் ஃபோர் ரன்னராக அல்லது ஓர்ஜினாக வைத்து அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த முதலாவது தீர்க்கதரிசி யாரு? மோசே. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொல்லலையா, ஈசாக்கு சொல்லலையா, யாக்கோபு சொல்லலையா, யோசேப்பு சொல்லுகிறாயா என்று சொல்லி. இவர்கள் எல்லாம் முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசியாய் உபயோகப்படுத்தப்பட்டவர் யாருன்னா மோசே மாத்திரம்தான். ஏன்னா மோசேயை தான் யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரத்திலே முற்செடியிலே தேவன் சந்திக்கின்றார், அக்னியிலே தேவன் அவரை சந்திக்கின்றார். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரத்திலே பெருங்காற்று வீசி, கீழ்காற்று வீசி சமுத்திரத்தை, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது. அது மாத்திரமல்ல, என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில், 16ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், 16ஆம் அதிகாரத்தில் அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த மக்களை
பெரிய பூமி அதிர்ச்சி வந்து அவர்களை விழுங்கி போட்டது. கோராகும் அவனோடு கூட இருந்த மனிதர்களை விழுங்கி போட்டது. இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி மோசே. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மோசேயை அடையாளப்படுத்துகின்றார்கள். அவரை என்ன செய்கிறாங்க, லீனேஜில் அவங்க அடையாளப்படுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலியா. ஆனால் இந்த எலியாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் நம்மை போல பாடுள்ள மனிதன். மற்ற எந்த தீர்க்கதரிசியை பற்றி சொல்லலை, நம்மை பார்த்து சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர், உங்களை போலவும் என்னை போலவும் பாடுள்ள தீர்க்கதரிசி எலியா, நம்மை போல பாடுள்ள மனுஷன். வாசிப்போம் தொடர்ந்து. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணணும். நமக்கு ஜெபம் பண்ணோம்னாலே தலைவலி வந்துடும், கழுத்து வலி வந்துடும்ல. ஆனால் இந்த மனுஷன் என்ன செஞ்சாராம், கருத்தாய் ஜெபம் பண்ணாராம். அவர் என்ன செய்கிறாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணார். உங்களை போல என்னை போல பாடுள்ள மனிதன். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் இந்த எலியா? எலியா யார் என்று சொன்னால், அவரை குறித்து வேதாகமத்தில் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், எந்த ஓகே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. ஓகே, முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கீலேயாத்தின் குடிகள். அப்போ கீலேயாத்தின் குடிகள்னா என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா? என்னாகவும் வாசிக்க வேண்டாம். என்னாகவும் 32ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனாசே கோத்திரம் 2ஆக பிரிகிறது. யோர்தானுக்கு மேற்காக இருக்கக்கூடிய ஒரு கோத்திரமாக மாறுகிறது. யோர்தானுக்கு கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் ஒரே கோத்திரம் 2ஆக பிரிகிறது. இந்த கிழக்காக சென்ற கோத்திரத்தை தான் என்ன சொல்றாங்க, கீலேயாத்தின் குடிகள் என்று சொல்கிறார்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிரசன்டேஷன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். மனாசேனுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும், மாகீர் பெற்ற கிலேயாத்தின் சந்ததியான கிலேயாதியரின் குடும்பமும். அப்ப கிலேயாத்தியர்கள் என்று சொன்னா யாருடைய? மனாசேயின் கோத்திரம். மனாசேயின் கோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன சொல்றாரு அடுத்து, திஸ்பியன் என்று சொல்லுகிறார்கள். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், திஸ்பி என்று சொல்லி ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரை சார்ந்தவனாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் அவருடைய பேர் என்ன, திஸ்பி என்று சொல்லி. திஸ்பி என்கின்ற எபிரேய பதத்திற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட் டெடிகேஷன். கர்த்தருக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்த மனிதன். இவர் யாரு? கீலேயாத்தின் குடிகளான திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்வார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்கின்ற உணர்வு உள்ள மனிதன். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்கின்ற உணர்வு இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம், தப்பே செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நிற்கிற மனிதன், தன்னை முழுமையாய் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் எலியா. எலியாவின் வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். அடுத்து அதே வசனத்தை வாசிப்போம் திரும்பவும். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். போதும், முதல் வசனத்திலே பிரசன்டேஷனை வச்சுக்குவோம். முதலாவதாக பார்த்தோம் கீலேயாத்தின் குடிகள் என்று சொல்லி பார்த்தோம், திஸ்பியன் என்று சொல்லி பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாரு, நான் ஆகாப்பின் இடத்துல போகிறார். ஆகாப் யார் என்று சொன்னால், இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜா. சதர்ன் கிங்டம், நார்த்தன் கிங்டம் என்று சொல்லி 2ஆக பிரிந்தது. அந்த நார்த்தன் கிங்டத்துடைய ராஜா ஆகாப். ஆகாப்பின் இடத்துல போய் சொல்றாரு, பனியும் மழையும் இனி பெய்யாது என்று சொல்லி.
இஸ்ரவேல் தேசத்தில் பனி என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படி மிடில் ஈஸ்டில் போய் பனி என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் பனி மிகவும் முக்கியம். மழை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பனியும் முக்கியம். முன்மாறியும் பின்மாறியும் இஸ்ரவேல் தேசத்தை வல்லமையாக மாற்றினது போல பனியும் வல்லமையாக மாற்றுமா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன ஒரு காரியம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. பனியை தந்தருவாராக என்று சொல்லி. அப்ப இஸ்ரவேல் தேசத்துல பனியும் முக்கியம், மழையும் முக்கியம். இன்னொரு ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இப்ப மோசே யோசேப்பினுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும், அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் போதும், பனியினாலும். அப்ப இஸ்ரவேல் தேசத்துல ரெண்டு முக்கியமான காரியங்கள், மழையும் முக்கியம், பனியும் முக்கியம். இப்ப எலியா போய் ஆகாப்ட சொல்றாரு, எது ரெண்டுமே இல்லை உங்களுக்கு, பனியும் இல்லை மழையும் இல்லை என்று சொல்லி. இப்போ ஒரு கேள்வி, ஏன் பனியும் மழையும் இவர் நிப்பாட்டணும்? ஏன் பனியும் மழையும் நிற்க வேண்டும் என்று சொல்லி இவர் என்ன செஞ்சாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணாரா முதல்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட போறாரு? ஆகாப்பின் இடத்துல போய் சொல்றாரு, இனிமேல் உங்க தேசத்துல பனியும் இல்லை மழையும் கிடையாது. ஏன் பனி மழையை எலியா நிறுத்தி போட்டார்? சரி, எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா போவோம். சரி, இந்த ஆகாப் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணுகிறார். யார் பேரு? ஏசபேல். இவள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தைக்காரி அல்ல, புறஜாதியிலிருந்து வந்தவள். இவள் என்ன செய்கிறாரு? யாரை? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஸ்திரீ அல்ல. இவ யாரை தெய்வமாக கொண்டவள்? பாகாலை தெய்வமாக கொண்டவள். அவ பாகால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் வானத்தின் அதிபதி என்று சொல்லி. வானத்தின் அதிபதி யாரு? பாகால். இவன் ஏசபேல் என்ன செய்றா? ஆகாப்பை கன்வின்ஸ் பண்ணிட்டா வானத்தின் அதிபதி யார் தான்? பாகால் தான் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆகாப்பினுடைய சேனைகளில் இருந்த, ராஜ்யத்தில் இருந்த எல்லாரையும் அவன் மனதை மாற்றி விட்டா. யார் தான் தேவன்? வானத்தின் அதிபதி பாகால் தான் வானத்தின் அதிபதி. இந்த பனியும் மழையும் யாரால் வருகிறது? பாகாலால் தான் வருகிறது. இந்த செழுமை, இந்த வளமை, இவைகள் எல்லாம் யாரால் வந்தது? பாகாலால் வந்தது என்று சொல்லி நம்ப வச்சுட்டா. எல்லோரும் நம்புறாங்க. யார் தான் வானத்தின் அதிபதி? பாகால் தான் வானத்தின் அதிபதி என்று சொல்லி. அப்பதான் எலியா சொல்றான், இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி நம்பியிருந்த கூட்டம். எகிப்திலிருந்து இந்த மனிதர்களை தேவன் நடத்தி வந்தார், கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த தெய்வத்தை அவர்கள் மறந்துவிட்டு, கர்த்தரை மறந்துவிட்டு பாகாலை சொல்லுகிறார்கள் வானத்தின் அதிபதி என்று சொல்லி. இந்த வானத்தின் அதிபதியாகிய பாகால் வளமையை தருகிறான், பனியை தருகிறான், மழையை தருகிறான். இதனாலே தான் எங்களுக்கு செல்வம் வருகிறது, வளமை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால நான் என்ன செய்ய போறேன்? பனியும் மழையும் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டார். அதை போய் யார்கிட்ட போய் சொல்றாரு? ஆகாப்ட போய் சொல்றாரு, இனிமேல் என்ன இல்லை, பனியும் இல்லை மழையும் இல்லை, செழுமை கிடையாது, உங்களுக்கு இனி வறட்சி தான், எல்லாமே ஃபினிஷ்ட், கதம், டாட்டா பை பை. இனி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வளமே கிடையாது, இனி மழையும் கிடையாது, உங்களுக்கு வறுமை வந்துருச்சு அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் தேசத்துல என்ன இல்லையா, இனி பனியும் இல்லை மழையும் இல்லை என்று சொல்லி. அதுக்கு முன்னதாக இவர் என்ன செஞ்சாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணாராம். அப்போ கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செஞ்சார்? மறுபடியும் வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடமும் 6 மாதமும் 3 ஆண்டுகள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பூமியிலே மழை பெய்யவில்லை.
இவர் எதுக்கு தான் ஜெபம் பண்ணாரு? இஸ்ரவேலுக்கு தான் செஞ்சாரு. கர்த்தர் சொன்னாரு, இனி 3.5 வருஷத்துக்கு எது இல்லை, பனியும் மழையும் எங்கே இல்லை, பூமியின் முழுவதிலுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் அடைத்து போட்டார். ஒரு மனிதன், ஒரு மனிதன் கருத்தாய் ஜெபம் செய்த போது கர்த்தர் முழு பூமிக்கும் மழையையும் பனியையும் அடைத்து போட்டார். இப்போ ஆகாப் என்ன செய்கிறாரு? ஏசபேல்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி பனியும் இல்லை மழையும் இல்லை என்று சொல்லி. ஏசபேல் சொல்கிறா, இல்லை வானத்தின் அதிபதி யார் தான்? பாகால் தான் என்று சொல்லி பாகாலுக்கு அநேக விதமான ஆலயங்களை கட்டி பலிகளை செலுத்துகிறாங்க. பலிகளை செலுத்திட்டு இப்போ சொல்கிறாங்க, பாகாலே நீ என்ன செய்யணும், வானத்தின் அதிபதியாகிய நீ என்ன செய்யணும், மழையும் பனியும் தாரும் என்று, வளமையை மீண்டும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி. இப்போ பனியும் இல்லை மழையும் இல்லை. இப்போ எல்லாரும் மக்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்னடா பாகால் தான் வானத்தின் அதிபதின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா கர்த்தர் பனியும் மழையும் அடைத்து போட்டார். இந்த எலியா சொல்கிறாரு, உங்கள் வாயினாலே நான் என்ன செய்வேன், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நான் சொல்ல வைப்பேன். ஒரு தனி மனிதன் சொல்கிறான். அந்த பக்கம் அநேக மனிதர்கள், வளமையான செல்வம் படைத்த மனிதர்கள் சொல்கிறாங்க பாகால் தெய்வம் என்று சொல்லி. எலியா ஒரு தனி மனிதன் என்ன சொல்கிறாரு? கர்த்தரே தெய்வம். நான் சொல்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாயிலிருந்து சொல்ல வைப்பேன். என்னென்னு? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. எலியா, ஏல் யா. ஏல் என்று சொன்னால் தேவன், காட். யா என்று சொன்னால் கர்த்தர், யாவே, யா. அப்போ கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவன் பேர் வச்சிருக்கிறதுனால அவன் சொல்கிறான் வைராக்கியமா, நான் சொல்கிறது மாத்திரம் இல்லை, இந்த ஆகாப்பையும் ஏசபேலையும் இந்த இஸ்ரவேல் மக்களையும் சொல்ல வைப்பேன். என்னென்னு? கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைப்பேன் என்று சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் சொல்ல வைப்பேன், நான் சொல்கிற வரைக்கும் பனியும் மழையும் இந்த தேசத்தில் இல்லை, இந்த தேசத்தில் வறுமை வரும் என்று சொல்லி. நடந்தது என்ன? ஏசபேல் எல்லா பலிகளையும் செலுத்திட்டு முடியல. ஏசபேல் சொல்கிறார், நாங்கள் போய் எப்படியாவது என்ன செய்யணும், இந்த எலியாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தேடுறான். ஏசபேலுடைய சேவகர்கள், ஆகாப்பினுடைய சேனைகள் எலியாவை தேடுகிறது. எங்கெங்கெல்லாம் தேடுறாங்கன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்ப. ஒபேதியா சொல்றாரு, என் ஆண்டவனாகிய ஆகாப் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று. எந்த ராஜ்யமும் இல்லை. இஸ்ரவேல்ல மட்டும் தேடல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களிலும் இவருடைய சேனைகள் போய் கேட்குறாங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். சத்தியம் வாங்கி கொண்டானா? நீ வெறுமா சொன்னாலாம் பத்தாது, என்ன சொல்லி தரணும்? சத்தியம் பண்ணி தரணும். உங்கள் தேசத்தில் யார் இல்லை? எலியா இல்லை. எல்லாரும் இஸ்ரவேலில் பூரா தேடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களிலும் சேனைகள் போய் தேடுறாங்க. அந்த ராஜா கிட்டெல்லாம் ஆகாப் என்ன செஞ்சிட்டாரு? சத்தியத்தை வாங்கிட்டாரு. வந்தால் என்ன செய்யணும்? அவரை எங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஏசபேல் தேடுறா, எப்படியாவது இந்த எலியாவை கொண்டு வந்து பனிஷ் பண்ணாதான் மறுபடியும் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், வானத்திலிருந்து பனியும் மழையும் வரும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2வது வசனத்துக்கு போயிடுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ எலியா என்ன செய்கிறாரு? இந்த ஆகாப்பையாவது நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், இந்த ஏசபேலை ஹேண்டில் பண்ண முடியாது என்னால். நான் இப்போ வெளியே போனேன்னா ஏசபேல் பிடிச்சிருவா அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. தொடர்ந்து வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு. எங்க போய் ஒளிந்துக்கணுமா? கேரீத் ஆற்றண்டை. கேரீத் அதுக்கு முன்னாடி யோர்தானுக்கு எதிரான கேரீத். பெரிய மிராக்கள் நடந்துச்சு. வானத்திலிருந்து பனி மழையும் இல்லாத பெரிய ஒரு மிராக்கள் நடந்துச்சு. இப்போ அவருடைய நிலைமை என்னன்னா, ஏசபேலுக்கு பயப்பட வேண்டிய நிலைமை. அவர் என்ன செய்கிறாரு? எங்கே போகணுமா? யோர்தானுக்கு எதிரான. யோர்தான்னா என்ன அர்த்தம்? மரணம் என்று சொல்லி அர்த்தம். மரணத்திற்கு எதிரான கேரீத் என்று சொன்னால்
குறுகலான நெருக்கமான இடத்திற்கு இப்போ அவர் போய் என்ன செய்யணுமா? ஒளிந்து கொண்டு இரு. எங்கே போய் ஒளிந்து இருக்கணுமா? யோர்தானுக்கு எதிரான கேரித்திலே போய், மரணத்திற்கு எதிரான குறுகலான நெருக்கமான இடுக்கமான இடத்துல போய் ஒளிந்து கொண்டு இரு. இவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேடுறாங்க, இஸ்ரவேல் மாத்திரம் இல்லை, வெளியில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இவர் போய் அழகாக போய் யோர்தானுக்கு எதிரான கேரி தண்டையிலே போய் அமர்ந்து கொள்கிறார். அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பொதுவாக காகம் என்ன செய்யும்? மனுஷன் இருந்து பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் அதே காகத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்கிறாரு? போஷிக்க வைப்பார். ஏசபேல் தேடட்டும், அவங்கெல்லாம் தேடட்டும், நான் என்ன செய்வேன்னா உன்னை இதே இஸ்ரவேல் தேசத்தில் யோர்தானுக்கு எதிரான கேரித்தில் நான் என்ன செய்வேன்? உன்னை பாதுகாப்பேன், உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி காகங்கள் போஷித்ததான். தொடர்ந்து வாசிப்போம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரேத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அவனுக்கு என்னது? பிரஞ்ச் வந்துருச்சு, டின்னர் வந்துருச்சு, ஸ்விக்கியிலேருந்து வந்துருச்சு. இல்லை ஸ்விக்கியா ஃபுடுரா இருந்து டெய்லி ஃபுட்டு வந்துருச்சு. டெய்லி அவருக்கு சாப்பாடு வந்துருச்சு, தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சுகமாக இருக்கிறார். ஏசபேல் தேடுறாங்க, ஆகாப் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் சுகமாக இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கள்லாம் தேடட்டும், ஆனால் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி பல நேரங்களில் நம்முடைய நிலைமை மரணத்திற்கு எதிரான குறுகலான இடுக்கனான பகுதியில் இருந்தாலும் நம்ம யாருடைய கையில் இருக்கோம்? கர்த்தருடைய கைகளில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், காகங்களை கொண்டு போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் மிகவும் ஒளிந்திருந்தாலும் என்ன செய்கிறாரு? ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாரு, அந்த பகுதியில் இருக்கிறார். நடந்தது என்ன? நம்ம வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் நம்ம போயிட்டே இருக்கும்போது இதே போல் நடக்காது. திடீர்னு என்ன நடக்கும்? வாசிப்போம், அடுத்த வாசனத்தை வாசிப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆறு வற்றி போயிடுச்சு. எதுல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு? கேரி தாற்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப ஆற்று தண்ணீர் போயிடுச்சு. இப்ப வெளியே போனா ஏசபேல் கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. இப்ப கர்த்தரை நோக்கி சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன ஆண்டவரை செய்யறது? நீங்க சொல்லிதான் இந்த அற்புதத்தை செஞ்சோம், பெரிய அற்புதம் ஆயிடுச்சு. இப்போ ஏசபேல் என்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறாள். நான் எங்கே போயிட்டேன்? கேரித்துக்கு எதிரான கேரித் ஆற்றண்டையில் இருக்கிறேன், யோர்தானுக்கு எதிரான கேரித் ஆற்றண்டையில் நான் இருக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? கேரித்தும் வத்தி போச்சு. அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நம்ம எதை நீங்களும் நானும் பற்றி கொண்டிருக்கிறோமோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து விட்டுருவார். நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? கேரி தாற்றை நம்பி இருந்தோம்னா கேரி தாற்று ஒரு நாள் வற்றி போய்விடும். கர்த்தரை நீங்களும் நானும் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த எலியாவின் வாழ்க்கையிலே, நம்மை போல பாடுள்ள மனிதனாகிய எலியாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளில் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? மீண்டுமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஆண்டவரை என்ன செய்கிறது? இப்போ என்ன ஆயிடுச்சு? நல்ல இப்போ பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? கேரி தாற்று வற்றி போய்விட்டது. நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உருவாக்கி வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. எங்க போகணுமா? சீதோனுக்கு அடுத்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போக வேண்டும். இப்போ சீதோன்னா என்ன அப்படின்னு தெரியணுமா இல்லையா? சரி, வாசிப்போம். முந்தைய அதிகாரம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகால், அந்த ராஜா சீதோனுடைய ராஜாவினுடைய பேர் என்னது? ஏத்பகால். தொடர்ந்து வாசிப்போம். குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், போதும். ஏசபேலுடைய அப்பா பேர் என்ன? ஏத்பகால். ஏத்பகாலுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்?
சீதோன் ராஜ்யம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, இங்கே இஸ்ரவேல் தேசம் இவர் பக்கத்தில் தான் இருக்குது, யோர்தான் நதிக்கு பக்கத்தில் தான் இவர் கிளையாத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார், இந்த தெரிஞ்ச இடம். இப்போ என்ன செய்கிறாரு கர்த்தர், என்ன செய்கிறார், இவங்களெல்லாம் விட்டுருப்பா, நீ எங்கே போயிரு, சீதோனுக்கு போயிரு. எந்த இடத்துக்கு, ஏசேபேல் ராஜகுமாரத்தினுடைய வீட்டுக்கு, அவளுடைய இடத்துக்கு போயிரு, அவங்களுடைய தகப்பனார் ராஜ்யம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போங்கிறாரு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஊர், சாரிபாத். சாரிபாத் என்று சொன்னால் இராணுவத்தின் மையம் என்று சொல்லி அர்த்தம். கேபிட்டல். பொதுவாக கேபிட்டலில் இராணுவத்தை வைக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இராணுவம். இப்போ எங்கே போக சொல்கிறாரு, சாரிபாத்துக்கு போங்கிறார். அது யாருடைய எல்லை, அது ஏசேபேலின் எல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன யாரை பயந்துக்கிட்டு இருக்கிற, ஏசேபேலுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற, நான் என்ன செய்ய போகிறேன், ஏசேபேல் உன்னுடைய கோட்டைக்குள்ளே, அவளுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அதுவும் அவளுடைய இராணுவங்களின் மத்திகளிலே உன்னை கொண்டு போய் வைப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன். நீ என்ன செய்ய, அங்கே போ, அங்கே போய் ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அவள் உன்னை பராமரிப்பா, நீ அவட்ட போ. பல நேரங்களில் நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மேலே யார் கை வைப்பான்னு நான் பார்க்குறேன், நீ எங்கே போ, சீதோனுக்கு போ. சீதோனில் ஏசபேலுடைய ராஜா, அப்பாவுடைய ராஜாவாக இருக்கிறாரு ஏத்பகால், அவருடைய இராணுவ இடத்துல உன்னை நான் போய் போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் விசுவாசத்தின் வாழ்க்கையில் நீங்களும் நானும் போகும்போது, தானியேல் விசுவாசத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போனான். ஆனால் சிங்கத்துடைய ஒரு டீத் கூட அவன் மேலே படவே இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சார், வாயை கட்டினாராம். ஏன் வாயை கட்டினார்னா, சிங்கத்தின் பல்லு மாத்திரம் இல்லை, அதனுடைய நாக்கும் ரொம்ப ரஃப்பாக இருக்குமா. நாக்கு, சிங்கத்தின் நாக்கு நக்குனாலே நமக்கு என்ன ஆயிருமா, ரத்தம் வர ஆரம்பிச்சிருமா, அவ்வளவு ரஃப்பான காரியமா. அதனால தான் என்ன செஞ்சிட்டாரு கர்த்தர், வாயை மொத்தமாக கட்டிட்டார். அதுக்கு பசிக்குது, ஆனால் வாயை திறக்க முடியல. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னுடைய சத்துருவின் கைகள் உன் மீது ஓங்காதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய எத்தனம் செய்யும் போது கர்த்தர் சொல்றார், அவர்களுடைய கை உன் மீது ஓங்குவதில்லை, நான் உன்னை பாதுகாப்பேன். சிறைச்சாலையில் இருக்கும்போதும் நான் உன்னை பாதுகாப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் எத்தனம் செய்கிறார். எத்தனை தடவை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரு முறை கூட தாவீதை சவுலுடைய கைகளிலே தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக சவுலை தாவீதின் கைகளிலே 2 முறை ஒப்பு கொடுத்தார். எங்கெங்க ஒப்பு கொடுத்தார், என்கேதி என்கின்ற இடத்துல, இன்னொன்று அகிலா என்கின்ற இடத்துல, 2 இடத்துல. 1 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், 1 சாமுவேல் 24, 26 என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த 2 இடங்களில் முதல் இடம் என்கேதியில் என்னத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு, அவர் ட்ரெஸ்ஸை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. 2வது இடத்துல என்ன செஞ்சாரு, அவருடைய ஈட்டியும் வாட்டர் பாட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், எதிரிகளை பார்த்து ஐயோ எதிரிகளின் கைகளிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, எதிரிகளின் கைகளிலிருந்து உன்னை தப்புவிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ முதலாவதாக சாரிபாத் விதவையின் இடத்துல போகிறார். சாரிபாத் விதவை என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் சொல்லுவோம் ஏழை விதவை என்று சொல்லி. அந்த அம்மா ஏழை விதவையெல்லாம் இல்லை. 10வது வசனத்தில் பார்த்தா அந்த அம்மா மேல் வீட்டு அறையில் உட்காந்துருச்சான். மெச்சி வீடு கட்டி கேபிட்டல் சிட்டியில், இராணுவ சிட்டியில் அந்த அம்மா என்ன வச்சிருந்துச்சு, மாடியில் வச்சு மாடி வீட்டில் தங்கியிருந்த அம்மா, பணக்கார அம்மா தான் அது. அது கணவன் ஒரு வேளை மிலிட்ரி கேப்டனாக இருந்திருக்கக்கூடும், ஏதோ போரில் மறுத்து இருந்திருக்கக்கூடும். அவ்வளவு செல்வந்தம் உள்ள அந்த பெண். ஆனால் என்ன இல்லை, தானியங்கள் இல்லை. அந்த சுற்று பக்கத்தில் என்ன இல்லை, தானியம் இல்லை. ஏன் தானியம் இல்லை, மழை இல்லை. ஆகையினாலே தானியம் இல்லாத காரணத்தினால கையில் காசு இருக்குது, கையில் நகைகள் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை,
தானியம் இல்லை. தானியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மனிதர்கள் தானியத்திற்காக அவர்கள் தேடிக்கொண்டு அலைகிறார்கள். ஆனால் காகம் என்ன செஞ்சிச்சான்? எங்கேருந்து பிடிச்சிச்சின்னு தெரியல. இல்லை, மனுஷன் அப்பத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. எங்கேருந்து கிடச்சிச்சின்னு நமக்கு வேதாகம் சொல்லலை. காகத்துக்கு கிடச்சிருக்கு. காகம் என்ன செஞ்சு கொண்டு வந்து எலியாட்ட கொடுத்துருச்சு. உலகம் எங்கும், ஏதோ இஸ்ரவேல் மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், உலகம் எங்கும் என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் வந்து விட்டது. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சாரிபாத்தின் விதவையை கொண்டு தேவன் அவரை போஷிக்கிற வல்லவராயிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்த அதிகாரம் எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாக போவோம். அதுக்கு அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். அநேக நாள் சென்று 3 வருடம், அநேகமாக 3 வருடம் கழித்து 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன். இப்ப யாருக்கு பயந்து இருக்காரு? ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பயந்து இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க போய் காமி? ஆகாப்ட போய் நீ உன்னை காண்பி என்கிறார். இவர் என்ன செய்யறாரு? தைரியமா போறார். ஒபேதியா வந்தாரு, அதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. உடனே என்ன சொல்றாரு? கர்மேல் பர்வதத்தில் யாரை கூட்டிட்டு வாங்கிறாரு? ஆகாப் ராஜா வர சொல்றாரு. அவரோடு கூட 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. இப்போ ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்கள்லாம் பலி செலுத்துங்க. உங்கள் பலியை ஏற்றுக்கொண்டா யார் தெய்வம்? பாகால் தெய்வம். ஒருவேளை பாகால் வரலன்னா நான் கர்த்தரை கூப்பிடுவேன். கர்த்தர் வந்து பலியை ஏற்றுக்கொண்டா மழை உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஃபாஸ்ட்டாக போகிறேன், எனக்கு டைம் இல்லை என்பதனால. கர்மேல் பர்வதத்தின் மீது என்ன நடந்துச்சு? அக்னி வந்து பச்சித்தது. கர்த்தரை தெய்வமாக கொள்ளுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்போது மனிதர்கள் கர்த்தருடைய அக்னியை பார்த்து அவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஒரு சேலஞ்ச் விட்டார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நான் மனிதர்களை, இஸ்ரவேல் மக்களை நான் சொல்ல வைப்பேன். என்ன சொல்ல வைப்பேன்? கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைப்பேன் என்று சொல்லி இந்த இடத்துல கர்மேல் பர்வதத்தில் அவர் சொன்ன காரியத்தை செய்து முடித்தார். அவர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. உடனே என்ன செய்கிறாரு? அப்படின்னா யாரை போய் வெட்டுங்க? பாகால் தீர்க்கதரிசிகளை போய் வெட்டுங்க என்று சொல்லி எங்கே போகிறாங்க? கேசோன் ஆற்றங்கரையிலே போய் வெட்டுகிறார்கள். கேசோன் என்று சொன்னால் விசாலமான இடம் என்று சொல்லி அர்த்தம். முதல்ல எங்கே இருந்தார்? குறுகலான இடத்துல, மரணத்திற்கு எதிரான குறுகலான கேரித்தாற்றில் இருந்தார். அவருடைய காரியத்தை, அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய கீழ்ப்படுதலை பார்த்து கர்த்தர் கேசோனிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார். என்ன நடந்துச்சு? அவங்க எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். இப்போ இந்த காரியம் ஏசபேலுக்கு தெரியுது. ஏசபேல் என்ன சொல்றாங்க? அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். இப்போ ஏசபேல் என்ன சொல்ற? இன்னி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக சொல்கிறா. இப்போ எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? அடுத்து வசனம் வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க. எதுக்காகவா? தன் பிராணனை எதுக்காகவா? தன்னுடைய பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன். இப்போ எங்க இருக்கிறாரு? இஸ்ரேலில் இருக்கிறாரு. இஸ்ரேலில் அங்கேருந்து யூதா தேசத்துக்கு கீழே வர்றாரு. பெர்சிபா வரைக்கும் வர்றாரு. 650 கிலோமீட்டர் நடந்து வர்றாரு. எதுக்காக வர்றாரு? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிராணனை எதுக்காக வர்றாரு? பிராணனை காக்க 650 கிலோமீட்டர் நடந்து யூதா தேசத்தில் வந்துட்டார். யூதா தேசத்தில் கடைசியாக எங்கே வர்றாரு? கடைசி தான் பெர்சேபாக்கு. இவ்வளோ தூரம் நடந்து வர்றாரு. எதுக்காக வர்றாரு?
பிராணனை காக்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. என்ன கேட்கிறாரு? தான் சாக வேண்டும். எதுக்காக பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு? தன் பிராணனை காக்க. பிராணனை காக்க. இங்க வந்து என்ன கேட்கிறாரு? நான் சாகணும். எத்தனை கிலோமீட்டர் நடந்தாரு? 650 கிலோமீட்டர் நடந்து என்ன கேட்கிறாரு? அப்ப இந்த இடைப்பட்ட இடத்துல ஏதோ நடந்திருக்கணும் இல்லையா? ஏதோ நடக்கலைன்னா பிராணனை காக்க வந்தவன் இங்க வந்து என்ன கேட்க மாட்டாரு? நான் சாகணும்னு கேட்க மாட்டார். என்ன நடந்தது என்று சொன்னால், சீக்கிரமா நான் போறேன். யூதா தேசத்தை வரும்போது எல்லாரும் சொல்றாங்களா, நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியா? உன்னால என்ன ஆயிடுச்சு? மழை நின்று போச்சு, பனி நின்று போச்சு, உன்னால எங்களுக்கு பஞ்சம் வந்துச்சு, நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? நீ எல்லாம் தீர்க்கதரிசியா? மோசே போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா என்று சொல்லி யார் கேட்குறா? யூத ஜனங்கள் கேட்குறாங்க. இந்த யூத ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? நீ பண்ணி இப்படி பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, எங்களுக்கு என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. அதனால் உன்னை நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாரும். யாரும் சாரிபாத் விதையவே வீட்டில் சேர்த்துக்கிட்டா. இந்த யூத ஜனம் என்ன சொல்லுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ போ. இவர் நடந்து யூத தேசத்தை கடந்து வர்றாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? திட்டுறாங்க. நேராக வந்தார். எங்கே வந்தார்? சூரச் செடியில் வந்தார். வந்து என்ன சொல்கிறாரு? நான் சாக வேணும். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பிதா என்று சொல்லும் போது இந்த பிதா யாரை குறிக்கிறது? மோசையை குறிக்கிறது. ஏன்னா இப்பதான் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம், மோசையை காட்டிலும் நீ பெரிய ஆளா? மோசைக்கு நிகராக நீ இருக்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா என்று சொல்லி யூத ஜனம், கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசியை புறக்கணிக்கிறது. அந்த காரியத்தை கேட்ட உடனே எலியா சொல்றாரு, நான் என்ன செய்யலாம்? போதும் கர்த்தாவே, எடுத்துக்கொள்ளும். எங்க படுத்திருக்கிறாரு? சூரை செடியில் படுத்துட்டு என்ன சொல்றாரு? என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் மோசையை காட்டிலும் நான் யார் இல்லை? நல்லவன் இல்லை. மோசையை காட்டிலும் நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. நீங்க என்ன செஞ்சிடலாம்? என்னைய எடுத்துக்கங்க. அப்ப கர்த்தருடைய தூதனானவன் வந்து என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். சாப்பாடு கொடுத்தார். சாப்பாடு குடிச்சு சாப்பிட்டுட்டு இவர் என்ன செஞ்சார்? வாசிப்போம். அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். திரும்ப என்ன செய்யறாராம்? இன்னொரு சூறைச்செடியில் படுத்தாராம். இந்த சூறைச்செடியில் படுத்தாரு. இது ஒன்றும் சரியில்லை. சூறைச்செடி எப்படின்னா, இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாவற்றையும் உறிஞ்சிருமா. மிகப்பெரிய ஹீட் வரும். அந்த ஹீட்னால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக விடும். அதில் போய் படுத்தவன் ஒரு 6 ஹவர்ஸில் என்ன ஆயிடணும்? மரணம் நிச்சயம். கார்பன் டை ஆக்சைடை இன்னல் பண்ணால் என்ன ஆகும்? அன்கான்சியஸ் ஆயிரும். அப்படியே மறித்து விடலாம். அதனால தான் இவர் எங்கே போய் படுத்துருக்கிறாரு? சூறை செடியில் படுத்தாரு. இப்போ சின்ன சூறை செடியில் படுத்தாரு. எழுப்பினோன்னு என்ன செஞ்சார்? சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இந்த செடி பத்தாது, என்ன செய்யலாம்? வேறொரு செடிக்கு போய், தமிழில் அது டிரான்ஸ்லேஷனில் ப்ராப்ளமாக இருக்குது, வேறொரு பெரிய செடியை பார்த்து அங்கே போய் படுத்துட்டார். மறுபடியும் என்ன நடந்துச்சு? வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்றாரு. பிரயாணம் போகணும்னு சொல்றாரு, ஆனால் எங்கே போகணும்னு சொல்ல. வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். எங்க நடந்து போனாரா? அங்க நடந்து செல்வது யார் என்று சொன்னால், ஆவியானவர் அவனை நடத்தி செல்கிறார். ஆவியானவர் ஓரேப்
மலையிலே எடுத்து செல்கிறார். அவன் நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை நாள் போனாரா? 40 நாள். 40 நாள் பிரயாணப்பட்டு இந்த ஓரேப் மலையிலே ஏன் எலியாவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்? ஏன்னா அவர் சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கலாம், மோசையை பார்க்கலாம், நான் நல்லவன் இல்லை சொல்றாரு. நீ இதை கேட்டல, நீ என்ன செய்ய, அதே இடத்துக்கு ஓரேப் இடத்துக்கு வா. யாத்திரையாகவும் 33வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். அங்கே தான் போதும், வாசிக்க வேண்டாம். 33ஆம் அதிகாரத்தில் மோசையை கர்த்தர் சந்தித்தார் ஓரேப் மலையில். ஓரேப் மலையில் என்ன செஞ்சார்? கர்த்தர் மோசையை சந்தித்தார். அதே போல எலியாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? ஓரேப் மலையில். இந்த வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் கெபிக்குள் தங்கினான். இந்த கெபி என்று தமிழில் மொழிபெயர்த்து விட்டார்கள். இது கண்மலையின் வெடிப்பு. யாத்திரையாகவும் 33ஆம் அதிகாரத்தில் கண்மலையின் வெடிப்புன்னு போட்டிருக்கு இல்லையா? அது ரெண்டும் ஒரே காரியம், ஒரே வேர்டை யூஸ் பண்ணுறாரு ஆவியானவர். கண்மலையின் வெடிப்பிலே கெபிக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கெபிக்குள்ளே ஏன்பா போகிற, எங்கே வரணும்? கெபிக்கு வெளியில் கண்மலையின் வெடிப்புக்கு வா என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. அங்கே தான் யாரை சந்தித்தார்? மோசையை சந்தித்தார். இப்போ நீ என்ன சொல்கிற? மோசையை காட்டிலும் நான் பெரிய ஆள் இல்லை ஆண்டவரே, மோசையை காட்டிலும் பெரிய ஆள் இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிற. நீ என்ன செய்ய? மோசை இருந்த இடத்துக்கே வா என்று சொல்லி ஆவியானவர் கொண்டு வந்து அந்த கெபியிலே நுனியிலே கண்மலையின் வெடிப்பிலே நிறுத்துகிறார். தொடர்ந்து வாசிப்போம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். திரும்ப திரும்ப இவர் சொல்றாரு, யார் மாத்திரம் இருக்கிறாராம்? ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கிறான்டவரே. கர்த்தர் என்ன சொன்னாரு? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று வந்தது. என்ன வந்துச்சா? பெருங்காற்று வந்தது. இரண்டாவது பூமி அதிர்ச்சி. அடுத்து வாசி. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. 3 காரியங்களை தேவன் காட்டுகிறார். என்னென்ன காரியங்கள் காட்டுறாரு? பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி. மோசேக்கு 3 காரியங்களை செஞ்சார். என்ன செஞ்சார்? அக்னியிலே சந்தித்தார். யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்று, கீழ்காற்றை அனுப்பினார், பெருங்காற்றை அனுப்பினார். என்னாகவும் 16ஆம் அதிகாரத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அவருக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சனோ அதெல்லாம் என்ன செய்ய போகிறேன் உனக்கு முன்னாடி. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற? மோசையை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல, நீ மறிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. உனக்கு என்ன? மோசைக்கு நான் என்னை வெளிப்படுத்தியதைப் போல நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி 3 காரியங்கள், பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி. அதே 3 காரியங்களை தேவன் காட்டி இவனோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். மறுபடியும் அதே வசனத்தை கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி மறுபடியும் அதே தான் சொல்றாரு. வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் திரும்பி போய் இப்ப இவ்வளவு தூரம் ஓரேப் வரைக்கும் வந்தேல, இப்ப என்ன செய்யணும்? திரும்பி போகணும். இங்க வந்த என்ன செய்யணுமா? திரும்பி போகணும்.
திரும்பி நீ போனேன்னா இந்த யூத மக்கள் என்ன செய்வாங்க, மறுபடியும் இதே தான் சொல்லுவாங்க. அதனால் யூத தேசத்தை கடந்து நீ எந்த பக்கமாக போயிரு, தமஸ்கு வழியாக நீ போய்விடு. வாசிப்பா மறுபடியும். நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ, மீண்டுமாக நீ திரும்பி போ. அங்கே 3 காரியங்கள் வாசிக்க நேரம் இல்லை, 3 காரியங்கள் சொல்றாரு. ஆசகேலை சீரியாவின் ராஜா வாசிக்கிறோம். ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. நீ இது வரைக்கும் கேட்ட போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு சொன்ன. சரி, இனிமேல் உனக்கு போதும். நீ என்ன செய்ய, உன் ஸ்தானத்தில் யாரை உருவாக்கு, எலிசாவை. எந்த ஊரான்? சரி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ உன் ஸ்தானத்தில் வச்சிரு. போதும், நீ பண்ண ஊழியம் போதும். என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? நான் மோசையை காட்டிலும் பெரியவனா ஆண்டவரேன்னு கேட்ட. மோசேக்கு நான் காட்டினதை போல நான் என்ன செய்ய போறேன், உனக்கு வெளிப்பட்டு விட்டேன். நீ மோசையை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லி கேட்ட. பெரியவனா என்று சொல்லி மோசேக்கு நான் ஓரேபு மலையில் என்னை வெளிக்காட்டியதைப் போல நான் உனக்கு வெளிப்பட்டேன். இப்போ என்ன செய்ய, உன் ஸ்தானத்தில் யாரை வச்சிரு, எலிசா வச்சிரு. நீ செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டாரு. 2 ராஜாக்கள் திருப்பிக் கொள்வோம். ஒருவேளை கர்மேல் பர்வதத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை தேவன் என்று சொல்லி மனிதர்களுக்கு காட்டினா கர்த்தர் என்ன செய்வார், ஒரே மலையில் உங்களுக்கு தேவன் வெளிப்படுவார். நீங்கள் கேரித்தாற்றன்றையில் இருந்தால் உங்களை கொண்டு வந்து எங்கே கொண்டு வருவார், கீசோனில் கொண்டு வருவார். நீங்கள் கர்மேல் பர்வதத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்தால் ஓரேபில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இப்போ கர்த்தர் அவரை சந்தித்த உடனே 3 காரியங்கள் சொன்னார். சிரியாவினுடைய ராஜாவை செய்யணும், இஸ்ரவேலில் யாகுவை ராஜாவாக்க வேண்டும், உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை உருவாக்க வேண்டும். சீக்கிரம் போகிறேன் நான். இந்த 3 காரியங்களை செய்து முடித்து விட்டு இப்போ 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வருவோம். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். என்ன செய்யறாரு, இப்ப எலிசாவை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டார், எலியாவினுடைய இடத்துல. இப்போ இவர் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாரு, மோசையை காட்டிலும் பெரியவனா என்று கேட்டார். மோசைக்கு செய்த எல்லா காரியங்களையும் இவருக்கு செஞ்சுட்டாரு. இப்போ என்ன செய்யறாரு, இப்போ எலிசா வந்தவொடனே என்ன செய்யறாரு, இவரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்போ என்ன செய்யறாரு, நீ என்னதான் கேட்டுக்கிட்டு இருந்த, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள. என்ன கேட்ட, சாவை கேட்ட, உனக்கு என்ன இல்லை, சாவே இல்லை அப்படின்ட்டார். அதனால என்ன செய்யறாரு, கில்காலில் வாசிக்க நேரம் இல்லை. முதல்ல எங்க வர்றாங்க, கில்கால். கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று என்று சொல்லி அர்த்தம். கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று என்று சொல்லி அர்த்தம். கில்காலில் முதல்ல வர்றாங்க. யார் கூட, எலியாவும் எலிசாவும் அங்கே வர்றாங்க. அவர் சொல்கிறார், நீ இங்கேயே தங்கிரு, நான் என்ன செய்கிறேன், பெத்தேல் வரைக்கும் போகிறேங்கிறாரு. எலிசா விட்டுறப்பாடு இல்லை. அவர் என்ன சொல்கிறார், நானும் வருவேன். எங்கே வருவேன், பெத்தேலுக்கு வருவேன். பெத்தேல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லி. முதல்ல என்ன பார்த்தோம், எந்த இடத்துக்கு வந்தாங்க, கில்காலில் வந்தாங்க. 2வது எங்கே வந்தாங்க, பெத்தேல்ல வந்தாங்க. பெத்தேலுக்கு அடுத்து எங்க போறாங்க, 4வது வசனம், எரிகோவுக்கு வர்றாங்க. எரிகோனா என்ன, ஆல்ரெடி தெரியும். எரிகோனா என்ன, பேரிச்சம்பளம் பட்டணம் என்று சொல்லுவாங்க. அது கிடையாது அதனுடைய அர்த்தம். பாபிலோனிய பாஷையில் எரிகோ என்று சொன்னால் பத்திரமான அரணான ஸ்தலம், பத்திரமாக என்று சொல்லி அர்த்தம். 3வது இடம் என்னது, பத்திரமாக. முதல் இடம் என்னது, வாயை திறந்து சொல்லுவோம். முதல் இடம் கில்கால். 2வது இடம் மட்டும் சொல்லுவோம், கில்கால், பெத்தேல், எரிகோ. 4வது எங்க வர்றாங்க, யோர்தானை கடந்து. யோர்தானை கடந்து. யோர்தான் என்ன, மரணம். மரணத்தை கடந்து, மரணத்தை கடந்து. எங்கெங்க வந்தாங்க, இன்னொரு தடவை சொல்லிடுவோமா. முதல்ல வந்து கில்கால், இடம் மட்டும் சொல்லுவோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தானை கடந்து.
அப்போ கில்கால்னா என்னது? சுழல் காற்று. கர்த்தருடைய வீடு. பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தருடைய வீடு. மூன்றாவது அரணான இடம், பத்திரமாக எரிகோ. நான்காவது மரணத்தை கடந்து. மரணத்தை கடந்து தேவனுடைய வீட்டுக்கு பத்திரமாய் சுழல் காற்றிலே ஏறி போனான். மரணத்தை காணாமல் கர்த்தர் இவரை உயர்த்தினார். மோசேவாது மரித்தார், அவரை என்ன செஞ்சார்? கர்த்தர் அடக்கம் பண்ணார். இவர் மரணத்தையும் காணவே இல்லை. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர் செஞ்ச காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தராக காட்ட விரும்பினார். அவருடைய பேர் என்னது? எலியா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி மக்களை கர்த்தரே தெய்வம் என்று சொன்ன வைத்தார். பல பாடுகள் விசுவாசத்தில் நம்மை போல, உங்களை போல, என்னை போல பாடுள்ள மனிதனாக இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவர் சொன்னார், மோசையை போல நான் இல்லாண்டவர் என்னார், நான் மோசையை போல நான் உன்னை உயர்த்துவேன். மோசைக்கு நான் வெளிப்பட்டதை போல உனக்கும் ஓரேபிலே வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஓரேபுக்கு கொண்டு வந்தார். அங்கேருந்து சொல்கிறாரு, நீ மரணத்தை கேட்ட, நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்? மரணமே இல்லை, மரணத்தை கடந்து உன்னை உயிரோடு கூட சுழல் காற்றிலே தேவனுடைய வீட்டிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுரூப மலையில் 2 நபர்கள் பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க? மத்தேயு 17ஆம் அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோசேயும் எலியாவும் வந்தாங்க. இந்த 2 பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மையும் ஒரு நாள் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்மெல்லாம் வாசிப்போமா? வாசிக்க கேட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை கூட நம்ம வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாய் இன்று அல்லது நாளை இருக்குமே, ஆனால் உயிரோடு கூட இருக்கக்கூடிய நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒருவேளை அவருடைய வருகை தாமதமாகி நம்முடைய முடிவு இருக்குமே, ஆனால் 15வது வசனத்தை வாசிப்போம். 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தேவனுடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். இந்த காரியத்திற்கு முன்னோட்டமாக, ஃபர்ஸ்ட் லுக்காக அல்லது ட்ரெய்லராக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்கள், இதே காரியத்தை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கருத்தாய் செபிக்க வேண்டும். 2வது, தேவனே கர்த்தர் என்று சொல்லி மனிதர்களுக்கு நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். நீங்கள் மனுஷர்களுக்கு தேவனை காட்டினால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்புக் கொடுப்போம். யாக்கோபு தன்னுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதுகிறார், எலியா உங்களைப் போல என்னைப் போல பாடுள்ள மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் முழு பூமிக்கும் மழையை அடைத்து போட்டார். அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான நேரங்களிலே அவனுடைய விசுவாச வாழ்க்கை சோர்ந்து போன சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இந்த வேளையிலே நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையும் இந்த எலியாவை போல பாடுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தகப்பனே, திஸ்பியனாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை கம்ப்ளீட் டெடிகேஷன், கம்ப்ளீட் சரண்டர் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே, இந்த பரலோக ராஜ்யம் எங்களுடையது என்று சொல்லி நாங்கள் பறைசாட்டுகிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு வேளை
யோர்தானுக்கு எதிரான கேரித்தில் நாங்கள் இருந்தாலும் தகப்பனே கிசோனிலே கொண்டு போய் எங்களை வைக்கக்கூடிய வல்லவர் நீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சீதோனுக்கு அடுத்த தகப்பனே சாரிபாத்திலே நாங்கள் சென்றாலும் தகப்பனே எங்களை பாதுகாக்க நீர் வல்லவர் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தகப்பனே கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு உம்மை வெளிக்காட்டியது போல நாங்களும் இந்த உலகத்திலே நீர் கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் வெளிக்காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வோமே ஆனால் எங்களுக்கு ஓரேபின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தர இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சந்திக்க தகப்பனே கிருபை பாராட்டுவீர் ஆண்டவரே. ஓரேபின் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே தகப்பனே இந்த எலியாவை போல தகப்பனே நாங்கள் மேகங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் தகப்பனே. உம்முடைய ரகசிய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். திருச்சபையாய் மணவாட்டியாய் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். எலியாவை போல பாடுள்ள மனிதனாக நாங்கள் இருந்தாலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நித்தியத்திலே தகப்பனே உம்முடைய வருகையிலே எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய மகிமையிலே எங்களை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கொடுத்த வசனத்திற்காக நன்றி. வரக்கூடிய நாட்களிலும் நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நாங்களே ஆயத்தம் பண்ணி கொள்ளவும் தகப்பனே மற்றவர்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இதன் மூலமாக தகப்பனே உம்முடைய மகிமையிலே நாங்கள் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.